ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு பரவச நிலைக்கு நாம போகணும். கடந்த 10 வருஷமா நாம அந்த நிலையில இருந்திருக்கோமா? நாம எல்லாரும் சந்தோஷமா இருந்தே பல நாளாச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னைக்கு சந்தோஷம் போச்சோ அன்னைக்கு வாழ்க்கையில் பயம் வந்துடுச்சு. இந்த பயத்தோட ஆரம்பம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய முடிக்கிற அளவில் அவனுடைய பயம் பெரிய அளவில் அவனுக்கு தீங்கு செய்யுது. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்களே, எதனால தெரியுமா? வாழ்க்கையை பற்றி ஒரு பயம். எங்கள் வாழ்க்கை நமக்கு மோசமாக போயிடுமோ, இழந்ததை நாம் ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு, இருக்கிற 1-2 நம்ம இழந்துடுவோமோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஏகப்பட்ட பயம். ஸோ பயம் என்னைக்கு குடி வந்ததோ அன்னைக்கு வாழ்க்கையில் எதுவுமே நல்ல விஷயங்கள் நடந்திருக்காது. செக் பண்ணி பாருங்க. உங்களை அழிக்க வந்தது தான் இந்த பயம். உங்களை எதையுமே செய்ய விடாம வீட்டில் முடக்கினது தான் இந்த பயம். அளவற்ற சக்தி ஒரு காலத்தில் நீங்கள் இருந்தீங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இன்னைக்கு 1-2 விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடுக்கம். சில பேருக்கு 40 வயசில் ஒரு முதுமை, சில பேருக்கு 20 வயசுலேயே முதுமை. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அது போல. நம்ம என்ன கற்றுக்கிறோம், எப்படி கற்றுக்கிறோம், எங்கே கற்றுக்கிறோம், 24 மணி நேரமும் என்ன நினைக்கிறோம், நினச்சதால நமக்கு நடந்ததா இல்லை நடந்ததால் நாம் நினச்சோமா? இது எல்லாமே கேள்விகள் மேலே கேள்விகளாக கேட்டுகிட்டே இருக்குதா முடியுமே தவிர பதில்களை உங்களால் எந்த இடத்துலையும் ப்ராப்பராக பெற முடியாது. சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி மூலமாக இது நடந்துடுமோன்னு நினச்சி நாம் பயந்தோம். 2வது, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்ததாலையும் நாம் பயந்தோம். இதை இப்படியே வளர விடணுமா, இல்லை இது வரைக்கும் வளர்ந்ததை கட் பண்ணி விடணுமா? கடவுள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வாரி வழங்குறாருங்க. சரியாக பயன்படுத்திக்கிட்டா இந்த பயத்தை தீர்த்திடலாம், ஒரு சந்தோஷத்தை பெற்றிடலாம், கூடவே நம்பிக்கையையும் சேர்ந்து பெற முடியும். நாம் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், சாய்பா கோயிலுக்கு வர 29ஆம் தேதிக்குள்ளே போங்க. அதில் கடவுள்
அங்கே இருந்து ஒன்று கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இதில் நிறைய பேர் அந்த பதிவை கேட்டீங்க. ஆனால் செஞ்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? இது வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு 10 பேர். ஜஸ்ட் only 10 members. ஸோ என்ன தெரியுதுங்க இதில் இருந்து? என்ன தெரியுது? ஏன் நம்ம படம் எடுக்கலை, கோயிலுக்கு போகலை? ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கை இல்லை. கேட்கும்போது இருக்கக்கூடிய நம்பிக்கை செயல்படுத்தும் போது இல்லை. ஏன்னா அந்த அளவில் தான் உங்கள் எண்ணங்கள் இருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வழிகாட்டி தான் எல்லாமே. ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சாதான் அது நடக்குமா நடக்காதான்றது நமக்கு தெரியும். அப்போது ஏன் அந்த 10 பேர் மட்டும் போனாங்க, மீதி இருக்கிறவங்க ஏன் போகலை? ஐ திங்க் கிட்டத்தட்ட 2000 பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதிவு. ஸோ 2000 பேர் எங்கே, 10 பேர் எங்கே? ஸோ இன்னும் 10 நாள் இருக்கலாம், இல்லை ஒரு 5-6 நாள். ஓகே, 29ஆம் தேதி தானே, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் அதுக்குள்ளே கேட்குறீங்களே அப்படின்னு. இப்போது மீறி போனால் எத்தனை பேர் போவாங்க? இன்னும் 8 நாள் இருக்குது, ஜஸ்ட் 1 வீக் பக்கம். எத்தனை பேர் போவாங்க நான் சொல்லவா? ஒரு 20 இருந்து 30 பேர் போவாங்க. ஆனால் அந்த பதிவை கேட்டது 2000 பேர். ஆனால் கோயிலுக்கு அது ப்ராப்பராக போகிறது எத்தனை பேருனா ஜஸ்ட் 20 to 30 பேர் தான். ஒருவேளை இந்த பதிவு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், பட் 1000 பேரா? சான்ஸே கிடையாது. அப்போ என்னன்னா, எஸ், நான் எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டேங்க, என்னை தனியாக விட்டுடுங்க, என்ன தனியாக விட்டுடுங்க. ஏதோ மற்ற சேனலில் ஏதோ ஒரு நியூஸ் பார்க்குற மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் பார்க்குற மாதிரி, நம்ம சேனல்லே சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போ நான் ₹1 கொடுத்தா வந்துடுமா, பிரச்சனை தீர்ந்துருமா? என்ன பேச்சு இது? அதெல்லாம் சும்மாங்க. நம்ம தலையெழுத்து என்னவோ அதுதானே நடக்கும். இவருக்கு தலையெழுத்து நல்லா இருந்ததால இவருக்கு எல்லாமே நடக்குது. நம்ம தலையெழுத்து சரியில்லை, அப்போ அந்த ₹1 என் தலையெழுத்தை மாற்றிடுமா? இதெல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ருக்கள், அவன் சொல்லக்கூடிய வார்த்தை. அவன் என்ன பண்ணுவா, உசு பேத்திக்கிட்டே இருப்பா. நாம் அவன் சொன்னதுக்கு உள்ளே நையான்னு சொல்லி ஒரு சல்யூட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுதான் இங்கே நடக்குது, ரைட்டா? இதுதான் இங்கே நடக்குது. இன்னொரு சாயிராம், நான் ஃபாரினில் இருக்கேன், இங்கேருந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரம். அதனால் அந்த அந்த ப்ரொசீஜரை நானாக மனசில் நினச்சி வழிபாடு செய்து அந்த காயினை எடுத்து நான் பூஜை ரூமில் வச்சுக்கலாமா? உண்மையிலே சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கம்மா. ஏன்னா பக்கத்து தெருவில் இல்லை ஜஸ்ட் ஒரு ½ an hourல இல்லை 1 hourல இருக்கிறவங்களுக்கே போக முடியல. ஸோ நீங்கள் இதை மதித்து நம்பிக்கை வச்சு இதை கேட்டு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் எவ்வளோ டஃப்பாக இருக்குதுன்றது சொல்கிறீங்களே, உண்மையிலே யூ ஆர் எ வெரி கிரேட். ஸோ அதனால் மானசீகமாக மனப்பூர்வமாக உங்களுக்கு போக வழி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இதை செய்யலாம். ஸோ டெஃபினட்டாக அடுத்த 6 மாதத்தில் உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்தே போயிடும். அப்போது என்னமோ ஒரு விஷயம் நடக்குதா உங்களை சுற்றி, என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு இல்லை. ஸோ என்னமோ நடக்குது, சத்ரு பேசிக்கிட்டே இருக்கான், பேசாத பேச்செல்லாம் பேசுகிறான். டே முதல்ல நடக்காத விடுறா அப்படின்றா. ஸோ இப்படி தான் நாம் ஒரு பேட் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சில கேரக்டர்ஸை கொண்டு வந்து நாம் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுறோம், பாழ்படுத்திக்கிறோம். வேற எவனும் கெடுக்க வேண்டாங்க, எவனாலையும் உங்கள் வாழ்க்கை கெடுக்க முடியாது. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெரிய அதிசய சக்தியை வச்சுருக்கா, எவனாலையும் கெடுக்க முடியாது. நீங்களா அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கை கிடைமே தவிர எவனும் உங்களை
சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க முடியாது. அவன் சட்டையை பிடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டதால அவன் உங்கள் சட்டையை பிடிச்சான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்கள் தெருவில் ஒரு 100 வீடு இருக்குது. எவ்வளோ ஒருத்தர் வேகமாக வரான், அசிங்கமாக பேசுகிறான், உங்களால் ஆன்சர் பண்ண முடியல. அவன் மீதி இருக்கிற 99 வீட்டுக்கு போல உங்கள் வீட்டுக்கு தான் வந்தான். அப்போது வேற ஒரு வீட்டுக்கு போகிறான், உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறான். அந்த வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணான் தெரியுமா? செருப்பை கழட்டி அடித்தான், விளக்க மாத்தாலே அடித்தான். ஏன்னா என்ன என்கிட்ட வந்து இந்த வார்த்தை பேசிகிட்டு இருக்குன்னு, ஏன் உங்ககிட்ட வந்து வம்புக்கு இழுத்தவனை செருப்பை கழட்டியோ விளக்க மாத்தாலேயோ அடிக்க முடியல? அப்போது அவன் 100 வீட்டுக்கும் போகலை, உங்கள் ஒரு வீட்டுக்கு மட்டும்தானே வந்தான். ஏன் வந்தான்? ஏன் யார் வரவழைச்சா? மீதி இருக்கக்கூடிய அந்த 99 வீட்டுக்காரவங்களோ வர வச்சாங்களா? இல்லையே. ஸோ புரிஞ்சுக்கணும், அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், இங்கே நிறைய பெரியவங்க இருக்கீங்க, சொன்னால் தப்பாக நினைக்கக்கூடாது. என் ஏஜில் பெரியவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் பையன் மாதிரி என்னை எடுத்துக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம மனசு பக்குவம்லாம் அடையலை. வயசாகிடுச்சுன்னா பக்குவம் அடைஞ்சிட முடியுமா? தலையில் வெள்ளை முடி வந்துருச்சுன்னா பக்குவம் அடைஞ்சிட முடியுமா? நெவர் நெவர். இல்லை, நம்ம லைஃப் அப்படி தான் எடுத்துக்கிறோம். இப்பயும் வந்து ஒரு 10-11வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட மனநிலை தான் இப்பயும் இங்கே 60 தாண்டினவர்களுக்கு இருக்குது. இது உண்மை. நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை, நீங்கள் மறுக்கலைன்னாலும் இதுதான் உண்மை. ஸோ மனசு பக்குவப்படணும். வழிகள் நிறைந்ததெல்லாம் அனுபவமாக மாறிடாது. யார் எப்படி அதை எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அது அனுபவமாக மாறுதா இல்லை அசிங்கமாக மாறுதான்னு. ஸோ வழி நிறைய பேருக்கு இருக்குது. என்கிட்ட சாய்ராம் சொன்னாங்க, நீங்கள் வழி நிறைய இருக்குது, எப்படி உங்களால் வர முடிஞ்சது? ஆனால் உங்களை விட வழி எனக்கு ஜாஸ்தி, ஆனால் என்னால் வர முடியல. இன்னும் சில சாய்ராம், உங்களோட வழி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மி தான், ஆனால் நீங்களே வரும்போது என்னால் ஏன் வர முடியல? அப்போ வலித்தவனுக்கெல்லாம் வழி பிறக்கும்னு சொல்கிறீங்களே, அப்போ எங்களுக்கு ஏன் சாமி வழி பிறக்கல அப்படின்னு ஒரு சாய்ராம். எஸ், நல்ல கேள்வி இல்லை? அப்போது வலிச்சதெல்லாம் வழி பிறக்காதுங்க. அந்த வலிக்கு பின்னாடி இருக்கிற லெசன் அதை படிக்கணும்ல. நாம் 10 பேர்கிட்ட கடன் வாங்கணும், 10 பேர் நம்மளை கேவலப்படுத்தி பேசணும். இன்னைக்கு நம்மளை கேவலப்படுத்த ஒருவனும் இல்லை. நான் சொன்ன மாதிரி தான், ஒருத்த கேவலப்படுத்துகிறான் அப்படின்னா அவன்கிட்ட என்னமோ நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறதால அவன் கேவலப்படுத்துகிறான். ஸோ அதனால தான் திருப்பி பேச முடியல. அப்போ அந்த அனுபவம், 10 பேர்கிட்ட கடனை வாங்கி அந்த 10 பேர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று நம்ம மானத்தை ஏலம் போட்டாங்கல்ல, அப்போ நம்ம அம்மா மனசு எப்படி துடிச்சிருக்கும், நம்ம அப்பா மனசு எப்படி துடிச்சிருக்கும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். அதான இயல்பாக நடக்குது. பிச்சாடா பேசுகிறான்னு சொல்லி எதிர் வீட்டுக்காரன் இவன் நம்மளை சட்டையை பிடிக்கும்போது அவன் ஜன்னலுக்கு ஓட்டைக்குள்ளே உட்காந்து பார்த்து அவன் குடும்பமே சந்தோஷப்படுமே. சந்தோஷப்பட்டிருக்குமா? கண்டிப்பாக சந்தோஷப்பட்டு இருக்கும். ஆனால் வெளியில் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நாமளே எடுத்து சொன்னாதான், அப்படியா தெரியலையே, நாங்கள் டிவி தானே பார்த்துட்டு இருந்தோம், டிவி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தது நமக்கு தெரியாதா? ஸோ இது வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் இல்லை, அதே மாதிரி என் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் இல்லை, எல்லா வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனும் இதே தான் செய்வான். பக்கத்து வீட்டில் நடந்தால் நீங்களும் இதே தான் செய்வீங்க. இதுதான் உண்மை. அப்போ இந்த பாடம் என்ன பாடம்? 10 பேர் ஏன் வந்தான், ஏன் சட்டையை பிடிச்சான், ஏன் அசிங்கப்படுத்தினான்? அவன் சட்டையை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு முழு சுதந்திரத்தை நீ கொடுத்துட்ட, அதனால சட்டையை பிடிச்சான். இனி என்னோட சட்டையை பிடிக்கிறதுக்கு எவனுக்கும் நான் சுதந்திரம் கொடுக்கல. அதுதான் பாடம். ஸோ வழிகள் நிறைந்ததை அனுபவமாக எடுத்துக்கணும். அனுபவமாக எடுத்துக்கிட்ட பாடம் என்றைக்குமே தலை கீழே வைக்காது, தலை மேலே வர வைக்கும்.
தன்மானம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். சரி, ஒரு இடத்துல தலை குனிஞ்சிடுச்சு. மறுபடியும் அந்த தலையை நிமிர வைக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடியுமா முடியாதா? சரி, முடியும்னு சொல்றீங்க. எப்படி முடியும்? அதுக்கு தானே சாய்ப்பா இருக்காரு. அப்போ அந்த ₹1 எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போக சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன ₹1000 எடுத்துகிட்ட போக சொன்னேன்? ₹1000 எடுத்துகிட்டு நேராக சாய்ப்பாவோட உண்டியலில் போடுங்கன்னு ₹1 காயினை 2 எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஒன்று பாதத்தில் வைக்க சொன்னேன், இன்னொன்று பூஜை முடித்து அதை வாங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு ₹1 காயினை கோயிலோட உண்டியலில் போட சொன்னேன். ஸோ உங்கள் மனசு எவ்வளவு அவநம்பிக்கை இருக்குதுன்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி நான் ஷார்ட்ஸில் வச்சுருக்கேன். பட் அவங்க சொன்னாங்களா இன்னொருத்தவங்க சொன்னாங்களான்னு தெரியல. விஷ்ணு சாய்ராம் சொன்னாங்க, ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது, நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் அவர் தான் அந்த நம்பர் யூஸ் பண்ணுறார், அன்பி சாய் நம்பர். அப்போ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஊரில் சாய்பா கோயிலே இல்லை, வேறு ஊருக்கு தான் போகணும். நீங்கள் சொன்ன அடுத்த நாள் காலையில் நான் போயிட்டு வந்துட்டேன். அந்த ₹1 காயின் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஏங்க அவங்களுக்கெல்லாம் நடக்குது. ஸோ அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றதாலே நடந்ததா? எஸ், 100%. அதில் என்ன சந்தேகம்? நம்பிக்கை வச்சாங்க, நடந்துச்சு. அப்போ அடுத்த சில நாட்களில் அவங்களுடைய வைராக்கியம் இன்னும் ஜாஸ்தியாகும். எப்போல்லாம் அந்த காயினை பார்த்து கும்புறாங்களோ அப்போல்லாம் ஒரு பவர்ஃபுல் ஒரு பெரியவரோட கண்களை பார்க்கும்போது ஒரு பவர் கிடைக்குதா இல்லையா? நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி போயிருந்தேன். அங்கே அந்த கோயில் பேர் எனக்கு சரியாக தெரியலைங்க. திருச்சி சுற்று வட்டாரம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரியவருடைய சமாதி. அந்த சமாதியில் சொன்னாங்க, இது மாதிரி அங்கே கொஞ்சம் பாருங்க, சாமி கும்பிடுங்க, கொஞ்சம் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு. நாம் போன உடனே ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்த உட்காந்து பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இருந்தது. ஏன்னா அது ஜீவ சமாதி ஆகி கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள். பட் எப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு விஷயம் நடக்குதுங்க. அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கலாம், எதை நாம் ஆத்மார்த்தமா மனப்பூர்வமா நம்பிக்கையோட பரவச நிலையோட ஒரு காரியத்தை செய்கிறோமோ அது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வழியை அது கொடுக்குது. அதுதான் அந்த ₹1 காயின். நிறைய பேர் நினச்சாங்க சும்மா நம்ம பேசிட்டு போயிடுவோம், மறுபடியும் அவரும் மறந்துடுவார், நாமளும் மறந்துடுவோம் அப்படின்னு. இல்லைங்க, ஏற்கனவே ₹1 காயின் நம்ம ஒன்று சொன்னது தெரியுங்களா, சாய்பாட பாதத்தில் வைங்கன்னு. அதையும் ஒரு சாய்ராம் கேட்டாங்க, ஏற்கனவே ஒன்று சொன்னீங்க சாய்பா பாதத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லா விஷயத்தையும் இது எனக்கானதுன்னு சொல்லி முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு தான் ஒரு ஹிமாலய வெற்றி உங்களுக்கு கிடைக்குதுன்றதை நம்புங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா உங்களுடைய அலட்சிய போக்கே அதுக்கு காரணமாக அமையுது. ஒரு அலட்சிய போக்கினால பல வாய்ப்புகளை நீங்கள் இழந்து நிற்கிறீங்க, தெரியுதா? ஒரு தோல்வியில் வெற்றியை பெற முடியாது, 2 தோல்வியில் கொஞ்சம் யோசிக்கலாம், 3வது தோல்வியில் நிறைய யோசிக்கலாம், அடுத்தடுத்து வர தோல்விகளை சக்ஸஸ் ரேஷியோ ஜாஸ்தி ஆகும். ஆனால் 100 தடவையும் தோல்வின்னா
நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இல்லை, எல்லா விஷயத்தையும் அலட்சியப்படுவதன் அடிப்படையில் இது நடந்ததால இங்கே தோல்விகள் உங்களுக்கு நிரந்தரமாக்கப்பட்டது. இதை நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை தாண்டி இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேளுங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அலட்சியப்படுத்ததன் விளைவு தான் இந்த தோல்வி. எப்பயும் சொல்கிறேன், இந்த நிமிஷம் இந்த நொடி கூட நீங்கள் விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாற ஆரம்பிச்சிட்டா இனி ஒரு தோல்வி கூட உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புன்றது இல்லை. ஒரு தோல்வி கூட, ஒத்த தோல்வி கூட இனி வராது. அப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அலட்சியப்படுத்திகிட்ருக்கோம். பல வருஷமாக அலட்சியப்படுத்தணும். இப்போ மட்டும் இல்லை, பல வருஷமாக அலட்சியப்படுத்தணும். இந்த அலட்சியப்படுத்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இன்னைக்கு தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பாக போச்சு. ஏன் தப்பாக போச்சு? எதனாலே தப்பாக போச்சு? அது நம்ம யோசிக்கிறோமா? எதையுமே நம்ம யோசிக்கலை. நாம் நினச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இது வெற்றி அடையும் அப்படி நம்பிக்கையோடு ஆரம்பித்தோம், தோல்வி அடைஞ்சது. மறுபடியும் இது வெற்றி அடையுன்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்தோம், தோல்வி அடைஞ்சது. மறுபடியும் இது வெற்றி அடையும்னு நினச்சி ஆரம்பித்தோம், தோல்வி அடைஞ்சது. ஏன் இதை சொல்கிறேன்னா, வெற்றி அடையணுன்ற ஆசை மட்டும்தான் உனக்கு இருக்கே தவிர, ஏன் தோல்வி அடைஞ்சதுன்ற படிப்பை யார் படிப்பா? அதை யார் படிக்கணும்? யாரால் படிக்க முடியும்? ஸோ நீங்கள் படிக்கணும். உங்களால் தான் படிக்க முடியும். நீங்கள் அதை படித்தா மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வாழ்க்கையில் வெற்றி அடையவும் முடியும். அப்போ இதுதானே உங்களுக்கு தேவையானது. அப்போ இதற்குத்தானே நீங்கள் வாழ்க்கையில் வாழணும். ஒரு லட்சியம், ஒரு நோக்கம் இல்லாமல் என்னமோ காலத்தை கழிச்சா போதுன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி சரித்திரம் படைக்க முடியும்? எப்படி படைப்பீங்க? இங்கே யாருக்காவது சரித்திரம் படைக்க ஆசையான்னு கேட்டாவே எனக்கு பயமாக இருக்கு. என்ன தெரியுமா? மனசில் 1000 விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது எப்படி நான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல முடியும்? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த சாதிக்கணுன்ற பற்றியே நான் பேசக்கூடாதுங்க. எனக்கு வயசு 50 ஆகிடுச்சுப்பா, நான் எப்படிப்பா சாதிக்க முடியும்? எனக்கு வயசு 60 ஆகிடுச்சுப்பா, எப்படிப்பா சாதிக்க முடியும்? நான் ஒன்று சொல்லவா? சாதிக்கலாமே. உங்கள் வீட்டு பக்கம் மரக்கன்றுகளை நடலாமே. நிறைய பேருக்கு அந்த மரக்கன்றுகளை கொடுக்கலாமே. அதுவும் ஒரு சாதனை தானே. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மரக்கன்றுகள் நடனமா அப்படி சொல்லலை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஏஜ், உங்கள் சிச்சுவேஷன், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இதை பேஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும்னு யோசிங்கள. எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி யோசித்தா எதுவும் பண்ண முடியாது. ஆனால் என்னமோ ஒன்று பண்ண சொல்கிறாருப்பா சாய்ப்பா, இவர் மூலமாக இல்லை அவர் மூலமாக இல்லை எவரோ ஒருவர் மூலமாக, அப்படி நீங்கள் நினச்சி செஞ்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கும். ஆனால் சொன்னவனும் சரியில்லை, சொல்லக்கூடிய செய்திகளும் சரியில்லை, வந்த செய்திகளும் சரியில்லை, வந்துக்கிட்டு இருக்கிற செய்திகளும் சரியில்லை, வரப்போகிற செய்திகள் மட்டும் எப்படி இருக்க போகுது? அதாவது இந்த ஃபோன் ரொம்ப பெனிஃபிட் தான். ஏன்னா நமக்கு இந்த ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ எப்படி? ஆனால் இந்த ஃபோனில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குதா? ஏதாவது உங்களை தூக்கி நிறுத்துதா? ஏதாவது சிந்திக்க வைக்குதா? இல்லை, உங்களை அழ வைக்குது, உங்களை ஒரு படி கீழே
தள்ளி விடுது. உங்களுக்கு பெரிய பெரிய துக்கத்தையும் சோகத்தையும் கொடுக்குது. உங்கள் மனசில் ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் தானே கொடுக்குது. அப்போது வந்த செய்தி, வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி, வரும் செய்தி, எந்த செய்தியும் என் வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தலை. ஏன்னா நான் எதை ஈர்க்கிறேனோ அதுதானே எனக்கு வரும். அப்போ நான் எதை ஈர்க்கிறேன்? எதிர்மறை எண்ணத்தை ஈர்க்கிறேன். அப்போ அதானே வரும். இப்போ நேர்மறை எண்ணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தமிழ்நாட்டில் சுமாரா ஒரு 1 கோடி ஹோட்டல் இருக்குதுன்னு நான் சுமாராக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 1 கோடி ஹோட்டல்ஸ் இருக்குதுன்னு நாம் நினைப்போம். ஸோ 1 கோடி ஹோட்டல்ஸ், இதில் வந்து கையேந்தி பவன், சின்ன மெஸ்ஸு, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த 1 கோடி ஹோட்டலில் எத்தனை ஹோட்டலில் நல்ல ஃபுட்டு, ஆரோக்கியமான ஃபுட்டு, உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? 1 கோடி ஹோட்டலில் எத்தனை ஹோட்டல் இதற்காக உருவாக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 1000 ஊர் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 1000 ஊரில் ஒரு ஊருக்கு ஒரு ஹோட்டல் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போது அதிகபட்சமாக ஒரு 500 ஹோட்டல் இருக்குமா? ஒரு 500 ஹோட்டல் இருக்குமா? நல்ல சுகாதாரத்தோட செய்யக்கூடிய சாப்பாடு, மைதா மாவு இல்லாதது, ஆயில் வந்து நல்ல ஆயில், இது மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமானது. அப்போ ஏன் அந்த 500 ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, அது அந்த ஹோட்டலோட உரிமையாளர் அவருக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ் இருந்ததால், அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததால் வச்சாங்க. இப்போது மக்கள் எல்லாரும் மீதி இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே ஆரோக்கியம் நிறைந்த உணவு வழங்கப்படுதோ அந்த ஹோட்டலுக்கு போனால் என்ன ஆகும்? 1 கோடி ஹோட்டலும் மாறிடுமா? அதே போல் தான் இங்கே. ஸோ நேர்மறை எண்ணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி, எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எத்தனையோ பேர் கான்ஃபிடெண்ட்டாக பேசிடுவாங்க. ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறவங்கெல்லாம் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு நம்புறீங்களா? இல்லவே இல்லை. அது பேச்சோட போய்டும். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியில் வரும். வெளியில் என்ன வரணுமோ அதை நான் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நிறைய பேருக்கு கிடையாது. அந்த கான்ஃபிடென்ட் எக்கச்சக்கமான பேருக்கு கிடையாது. என்னமோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம், அவ்வளோதான். இதை தாண்டி என்னப்பா இருக்குது? அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நல்லபடியாக யோசிங்க, நிதானமாக பொறுமையோட நம்பிக்கையோட சொல்லக்கூடிய பதிவுகளை கேளுங்க, கேட்டு செயல்படுத்துங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த அலட்சிய போக்கு வேண்டாம், ஆணவ போக்கு வேண்டாம், அது உங்களை அழிச்சிடுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.